வணக்கம் பெண் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் வாஷ் பண்ணப்பட்டுள்ள நிலையில் இருக்குது. என்ன பண்ணியிருக்கோன்னா, முக்கியமாக ஃபஸ்ட்டுன்னா காலைல போட்டு தேய்ச்சிட்டு அதுக்கு பிறகு தான் வாரு வச்சு கூட்டி விட்டுட்டு அதுக்கு பிறகு வாட்டர் பிடிச்சிட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா பிளாஸ்டர் போட்டு அப்ளை பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னாக்கா இந்த அளவுக்கு அழகாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஒன்லி ஒரு கோட்டு தான் ஒயிட் வாஷ் பண்ணப்பட்டுள்ளது. இதற்கு பிறகு பட்டி பார்க்கறதுனாலும் சரி, இல்லை ப்ரைமர் அடிக்கிறதுனாலும் சரி, எப்படி வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம். அதுதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க தெளிவாக. பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒரு கோட்டு தான் அடிச்சிருக்கோம். இந்தளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். அந்த ஒயிட்டு பிரைட்னஸ் அதிகமாக இருக்குது. இது ஏசியன் பெயிண்ட்ஸில் உள்ள பிளாஸ்டர் கோட் அதான் அடிச்சிட்ருக்காங்க. அதான் நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லு அடித்து முடித்தாச்சு. அதான் வேலையை. இது எல்லாமே அவுட்டரில் வந்து பார்த்திங்கனாக்கா ஏரியா ரொம்ப படிக்க முடியாதுன்னா எல்லாமே டொக்கு கயிறுலேயே போட்டு அடிச்சிது. ஆனால் வீடியோலாம் எடுக்க முடியல. ஏன்னா டொக்கு கயிறு நாங்களே பிடிச்சிட்டு இருக்கறனால மேலேருந்து கையால் வீடியோ எடுக்க முடியல. அதனால் ஃபுல்லாகவே அந்த சைடு பார்த்திங்கனாக்கா பூச்சி பூசணெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் டொக்கு கயிறை போட்டு அடித்து முடிச்சாச்சு. இந்த பக்கம் ஃபுல்லாக கொஞ்சம் டச்சப் இருக்குது. உள் பக்கமாக அடிக்கிறாங்க. அதை நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க. இதெல்லாம் ஃபுல்லாகவே சீலிங் ஒயிட் அடிக்கப்பட்டுள்ளது. எந்த அளவுக்கு அழகாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா கடல போட்டு தேய்க்கணும். அப்புறம் வந்து வாருக்குள்ள வச்சு கூட்டணும். அதுக்கப்புறம் அலசி விட்டணும். முடிஞ்சிட்டுனா அந்த டஸ்ட் எல்லாம் இறங்கிடும். அதுக்கு பிறகு அடிக்கிறது ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் பட்டியும் அதிகமாக இழுக்காது செவரு. அந்த அளவுக்கு இருக்கும். ஒர்த்தபுளான ஒர்க்கு. பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆதரவு அளித்தவர அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.